அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் பிஎஸ்வி ஸ்டடி சென்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கில் சாயில் மெக்கானிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து மெட்டீரியல் பிடிஎஃப் அண்ட் வீடியோ வந்து நம்ம வந்து இனிமேல் ஃபர்தராக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் அந்த ஒரு தாட்டில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புக்குமே வந்து நம்ம லிங்க் அண்டு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது மூலமாக வந்து என்ன அப்படின்னா இந்த பிடிஎஃப் அண்ட் வீடியோ வந்து நீங்கள் ஈஸியாக அவைல் பண்ணலாம். ஸோ நம்மளோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8667400523 அப்படிங்கிறதா நம்மளோட காண்டாக்ட் நம்பரு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில்டாக வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண நோட்ஸ் தான் இது. ஸோ சாயில் மெக்கானிக்ஸில் அந்த சாயில் ஃபார்மேஷன் டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு சாயிலுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புளும் ஒவ்வொரு மாதிரியான டெசிக்னேஷன்ஸ் ஐ மீன் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட்டை பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாயிலுங்கிறது ஜென்ரலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இது வந்து எர்த்துக்கு மேலே வந்து அவைலபிளாக இருக்குது. இது பிளான் லைஃபுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஜியாலஜிஸ்ட்டை பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு தின் லேயரு எர்த்துக்கு மேலே அவைலபிளாக இருக்குது. இதில் தான் பிளான்ட் ரூட்ஸ் எல்லாமே உருவாகுது. இதில் வந்து என்ன அப்படின்னா ரிமைனிங் கிரீஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ராக் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஹார்ட்னஸை பேஸ் பண்ணாமல் சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக ராக் அப்படின்னு சொல்லிடுவோம். இது இன்ஜினியர் எப்படி டெசிக்னேட் பண்ணுவாங்க அப்படின்னா சாயிலுங்கிறது ஒரு அன்அக்ரிகேட்டட் அன்சிமெண்டட் டெபாசிட்ஸ் ஆஃப் மினரல் ஆர் ஆர்கானிக் பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ என்ஜினியர் இந்த மாதிரி தான் டெசிக்னேட் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் அந்த கிரீஸ்ட்டை வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சாயிலை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா இட் அவைலபிள் ஃப்ரம் வைடர் சைஸஸ். என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிராவல், சாண்டு, சில்ட்டு, இந்த மாதிரி நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இதோட சைஸ் வந்து 10⁻⁻⁴ சென்டிமீட்டர் டு புல்டர் வரை வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் வந்து யார் அப்படின்னா டெர்சாயி அப்படிங்கிறவர். ஸோ டெர்சாயோட டெஃபினிஷன் சாயில் மெக்கானிக்ஸுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் லா ஆஃப் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் டு என்ஜினியரிங் ப்ராப்ளம் டீலிங் வித் sediments and other unconsolidated accumulation of solid particles produced by physical or chemical disintegration of rock whether or not contain an admixture of organic constituents அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து டெர்சாஹி பர்டிகுலராக சாயில் மெக்கானிக்ஸுக்கு கொடுத்த டெஃபினிஷனு. ஸோ இப்போ தான் நம்ம ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இந்த சாயில் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு வெஜிடபிள் இல்லை வந்து ஒரு ஃப்ரூட்டு இல்லை நம்ம பேப்பர் எல்லாமே வந்து டீகம்போசிஷன் ஆகுறதுனால உருவாகிறது தான். நம்ம மண்ணில் போட்டோம் அப்படின்னா எல்லாமே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லுவோம்ல. ஸோ பல பொருள் சேர்ந்தது தான் இந்த சாயில் அப்படிங்கிறது. இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். இது எதனால ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. டீகம்போசிஷன் ஆஃப் மேட்டர் ஆர் வெதரிங் ஆஃப் சாலிட் ராக். மெயினாக வந்து என்ன அப்படின்னா அந்த ரிவர்ல இருந்து தான் ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல சாயில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த ஹில்லில் இருந்து அந்த பாறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெதரிங் ஆகி அது மூலமாக தான் வந்து என்ன அப்படின்னா இந்த மண் வந்து உருவாச்சு அப்படின்றது தான் ஜென்ரல் ஒரு தாட்டு சொல்லுவாங்க. இது வந்து மேபி ஆர்கானிக்காக இருக்கலாம் அல்லது இன்ஆர்கானிக்காக இருக்கலாம். இது மெயினாக எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ஜியாலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கிள் வந்துட்டு எர்த்தோட ஃபேஸில் வந்து கண்டினியூஸாக அப்படியே வந்து நம்ம ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னால் மழை எப்படி உருவாகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும். அதே மாதிரி இந்த ஜியாலஜிக்கல் சைக்கிள்னால தான் வந்து இந்த சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஜியாலஜிக்கல் சைக்கிளில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வெதரிங் அல்லது டெனூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த மண் வந்து அரிமானம் அடைகிறது தான் வெதரிங் அப்படிங்கிற ப்ராசஸ். அது வெதரிங் ஆகி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஒரு 1 கிலோமீட்டர் ஆர் 30 கிலோமீட்டர் ஆர் 5 கிலோமீட்டர் எனி. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டெபாசிட் ஆயிரும். போயிட்டு டெபாசிட் ஆகிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சாயில் எல்லாம் அப்ஹீவல் ஆகி அது வந்து அந்த பிளேஸோட சாயிலாக மாறிடும். சரியா? இதுதான் வந்து மறுபடியும் இது ஒரு தண்ணி அதிகமாக போச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளட் இருக்குது அப்படின்னா அது வெதரிங் ஆகி மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் ஆகி இன்னொரு இடத்துல டெபாசிட் ஆகும். இதுதான் ஜென்ரலாக நடக்கக்கூடியது.
ஸோ இந்த வெதரிங் அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் வெதரிங், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் வெதரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் வெதரிங் பொறுத்தளவு அந்த ஃபிசிக்கல் வெதரிங்க்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜென்சிஸ் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபிசிக்கல் வெதரிங் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக்கல் டெம்பரேச்சர் சேஞ்சு, இம்பேக்ட் அல்லது ஸ்பிளிட்டிங் அல்லது க்ரஷிங் ஆக்ஷன் ஆஃப் வாட்டரு, விண்டு, அனிமல்ஸு, ஹியூமன் பீங்ஸ், இது எல்லாமே சேர்த்து உருவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இதனால கொகஷன்ல சாயில் அல்லது சாண்ட் அல்லது கோர்ஸ் கிரெயின்டு சாயில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து கெமிக்கல் சேஞ்ச் இல்லை, சரியா, நோ சேஞ்ச் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன். இதே மாதிரி இதை வந்து கிராவிட்டி தான் ப்ரீடாமினன்ட் பண்ணுது. இது எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும், சரியா, நோ சேஞ்ச் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன், கிராவிட்டி ஒன்லி ப்ரீடாமினேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கெமிக்கல் வெதரிங் பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு சில ஏஜென்சிஸ் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து இந்த மண் வந்து கெமிக்கலாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அரிமானம் அடைகிறதுக்கு ரீசனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ஸு, ஹைட்ரேஷனு, கார்பனைசேஷனு, ஹைட்ரோலிசிஸு அண்ட் லீச்சிங் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் வாட்டர், இதனாலலாம் வந்து கெமிக்கல் வெதரிங்கிறது உருவாகும். ஸோ இதனால கொகசிவ் சாயில் அல்லது கிளே அல்லது ஃபைன் கிரைன் சாயில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். சரி, அதில் வந்து ராக் மினரல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கிளே மினரலாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா, அவ்வளோதான். அதில் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் கெமிக்கல் ஃபோர்ஸஸ் தான் இதில் வந்து ப்ரீடாமினண்டாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி ரெண்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க. இந்த சாயில் ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு கேட்டகரியாக பார்ப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரெசிடுவல் அல்லது செடன்டரி சாயில் அல்லது கெமிக்கல் வெதரிங் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அல்லது செடிமெண்டரி சாயில் அல்லது பிசிக்கல் வெதரிங் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெசிடுவல்னா அதோட ஓன் பிளேஸ்லேயே இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டர்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். அதான் கான்செப்ட் ஜென்ரலாக. ஸோ அக்கர்ட் ஓவர் த பேரண்ட் ராக், நோ டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஷாலோ டெப்த்துக்கு தான் இருக்கும், ஹோமோஜீனியஸாக இருக்கும். சரி, எக்ஸாம்பிள் வந்து பிளாக் அட்டன் சாயில், லேட்ரைட், அது ஃபுல்லாக இந்த கேட்டகரி கீழே தான் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்ல கன்சிடரபிள் டெப்த்துக்கு இருக்கும். அங்கே வந்து அது ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கும், இங்கே நல்ல டெப்த்துக்கு இருக்கும். ஹெட்ரோஜீனியஸ் நேச்சராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அலுவியல், டியூனு, மரைனு, குளவியல், எக்ஸட்ரா அந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பிளாக் அட்டன் சாயில் சொல்லுவாங்க, லேட்ரைட் சாயில் சொல்லுவாங்க, ரெண்டு கேட்டகரி. இதுக்கு வந்து பேரண்ட் ராக் வந்து பசால்ட் அல்ல ட்ராப்பு. இதில் வந்து அதிகமான மேண்ட்ரோ மேலோனைட் இருக்கிறதுனால அதிகமான ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் ஸ்வெல்லிங் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அதே மாதிரி லேட்ரைட் அப்படிங்கிற பொறுத்தளவு ரெட் அல்லது பிங்க் கலர் வந்து இதில் எதனால் கிரியேட் ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அயன் ஆக்சைடு கண்டென்ட்னால கிரியேட் ஆகும். இது எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா லீச்சிங் ஆஃப் வாட்டர் அவே ஃப்ரம் த ராக் அப்படிங்கிறதுனால இது வந்து கிரியேட் ஆகுது. இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட்டட் சாயிலை பொறுத்தளவு சோர்சஸ் என்னென்ன அப்படின்னா ஒன்று லேக்னால ஃபார்ம் ஆகுறது லாக்கோஸ்டின் சாயில், ரிவர்னால ஃபார்ம் ஆகுறது அலுவியல் சாயில், மரைனால ஃபார்ம் ஆகுறது மரைன் சாயில், விண்டுனால ஃபார்ம் ஆகிறது டியூன் அல்லது லியூஸ் அல்லது யூலியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிராவிட்டினால ஃபார்ம் ஆகுறது கொலோவியல் சாயில், டேலஸ், ஃபுட் ஆஃப் ஹில்லில் வந்து இது வந்து இருக்கும். ஐஸ் வாட்டர்னால உருவாகிறது கிளேசியர் டில் அல்லது ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. வெஜிடபிள் ஆர் ஆர்கானிக் டீகேனால உருவாகிற பேர் குமுளோ சாயில், பீட்டு, மக்கு, ஹியூமஸ், அதெல்லாம் அந்த கேட்டகரி கீழே தான் வரும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக சில டெசிக்னேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து வேர்வுட் கிளேனா என்ன, மோரம்னா என்ன, லூம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. வேர்வுட் கிளே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டாக வந்து தின் லேயராக இருக்கும். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேயரில் வந்து கிளே இருக்கும், அடுத்த லேயரில் சில்ட் இருக்கும், அடுத்த லேயரில் கிளே இருக்கும், அடுத்த லேயரில் சில்ட் இருக்கும். சரி, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து லேக்கில் தான் இந்த இது வந்து ஃபார்ம் ஆகும், லேக்கஸ்டைன் டெபாசிட்டாக தான் இது வந்து இருக்கும். ரெண்டாவது ஒன்று மோரம் அப்படிங்கிறது, இதில் வந்து கிராவல் வந்து மிக்சடு வித் ரெட் கிளே, அந்த கேட்டகரியை மோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. லூம் அப்படிங்கிறது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக இருக்கும், சாண்டு, சில்ட்டு, கிளே மூணு, எஸ்எஸ்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கால்சியம் அப்படிங்கிற வந்து கன்க்ளாமரேட் ஆஃப் கிராவல், சாண்டு, கிளே சிமெண்டட் பை கால்சியம் கார்பனேட்டு. பென்டோனைட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டீகம்போஸ்டு வெல்கனிக் ஆஷ், அந்த சாம்பல் தான் அது. இது வந்து அதிகமான மேலோனைட் இருக்கிறதுனால அதிகமான ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் ஸ்வெல்லிங் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புல்டர் கிளே, இது வந்து கிளேசியர் கிளே அல்லது கிளேசியர் டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் வந்து கிளேல இருந்து புல்டர் வரை வேரி ஆகும். கிளேசியர் டில் அப்படிங்கிறத வந்து ஹார்ட் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹார்ட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெனட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இது. ஸோ சாயில் ஃபார்மேஷனை பொறுத்தளவு மோஸ்ட்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில இருந்து தான் கேட்பாங்க. அண்ட் தென் சாயில் இஸ் அ த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்.
ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாயில் சாலிட் இருக்கும், வாட்டர் இருக்கும், ஏர் இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் சாயில் சாலிடு, வால்யூம் ஆஃப் வாட்டரு, வால்யூம் ஆஃப் ஏரு. இந்த வால்யூம் ஆஃப் வாட்டரும் வால்யூம் ஆஃப் ஏரும் சேர்ந்தது தான் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படிங்கிறது. இங்கே வந்து வெயிட் ஆஃப் சாயில் சாலிடு, வெயிட் ஆஃப் வாட்டரு, வெயிட் ஆஃப் ஏர். ஸோ வெயிட் ஆஃப் ஏருங்கிறது 0. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸுங்கிறது வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் ஏர். வால்யூம் வெயிட் ஆஃப் வாய்ட்ஸுங்கிறது வெயிட் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா ஏருக்கு வெயிட் கிடையாது. அதனால இதை பேஸ் பண்ணி நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எதாவது நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். நான் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருப்பேன், வேணா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வாட்டர் கண்டென்ட் அல்லது மாய்ஸ்சர் கண்டென்ட்ங்கிறத டபிள்யூன்னு டெசிக்னேட் பண்ணுவோம். இதோட ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் அல்லது ட்ரை சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ WW/WS × 100 அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அல்லது W/WS - 1 × 100 அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இதோட அந்த ரேஞ்ச் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி வேல்யூ கிரேட்டர் தென் 0, தட் மீன்ஸ் இந்த ரிலேஷன் பாருங்க, 0 less than W, சம்டைம்ஸ் கிரேட்டர் தென் 100%, 100% less than W அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் டென்சிட்டி ஆஃப் சாயில், ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் சாயில் டு வால்யூம் ஆஃப் சாயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாஸ் பை வால்யூம், கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் ஆர் கேஜி பெர் மீட்டர் கியூப் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து டெசிக்னேட் பண்ணுவாங்க. இதில் பர்டிகுலராக ஒரு 5 கேட்டகரியாக அதை வந்து பிரிப்பாங்க டென்சிட்டியை. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பல்க் டென்சிட்டி அல்லது மாய்ஸ்ட் டென்சிட்டி ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிற மாதிரி. ட்ரை டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ் ஆஃப் ட்ரை சாயில் டு வால்யூம் ஆஃப் சாயில். இது அந்த அளவு கான்ஸ்டண்டாக இருக்காது இதோட அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸ் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் டு வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ். இது வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். இது கேட்பாங்க எது கான்ஸ்டண்டாக இருக்காது, எது கான்ஸ்டண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் சேச்சுரேட்டட் டென்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, டோட்டல் மாஸ் ஆஃப் ஃபுல்லி சேச்சுரேட்டட் டு வால்யூமு. அதுக்கப்புறம் சப்மர்ஜ்டு அல்லது பயாண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது சப்மர்ஜ்டு பை வால்யூம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், மாஸ் ஆஃப் ஃபுல்லி சப்மர்ஜ்டு டு வால்யூம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ரோ சேச்சுரேஷன் அப்படிங்கிறது ரோ டேஷ் அப்படிங்கிறது ரோ சேச்சுரேஷன் மைனஸ் ரோ டபிள்யூ அப்படிங்கிறது. இதே இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூனிட் வெயிட்டுக்கும் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அல்லது 1000 kg per மீட்டர் கியூப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டென்சிட்டியை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா சேம் டெஃபினிஷன்ஸ் அந்த 5 இதுக்குமே. பட் வெயிட் ஆஃப் சாயில் டு வால்யூம் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல இருக்கும். நம்ம சொன்ன அந்த 5 கேட்டகரியை இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் சேஞ்சே கிடையாது. யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் 9.81 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். ஸோ ரெண்டுக்கு இருக்க ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமா டபிள்யூங்கிறது 9.81 × ரோ டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் சாலிட் டு யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் அட் த சேம் டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காமா டபிள்யூ பை காமா எஸ் பை காமா டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பேர் ட்ரூ அல்லது அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வாய்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. பட் சாயிலை பொறுத்தளவு பெர்மியபிள் அண்ட் இம்பெர்மியபிள் வாய்ட்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும். சரியா? ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னா பேரண்ட் அல்லது மாஸ் அல்லது பல்க் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிஎம்ங்கிறது காமா பை காமா எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸில் தான் இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு சாயிலுக்கு ஜிங்கிறது கான்ஸ்டண்டாக இருக்கும். இதோட வேல்யூ 2.6லேருந்து 2.85 வரை இருக்கும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயிலுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா வாய்ட் ரேஷியோ. வாய்ட் ரேஷியோங்கிறது வந்து என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட். சிம்பிளா அது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எனி வேல்யூ கிரேட்டர் தன் 0, சம்டைம்ஸ் கிரேட்டர் தன் 100% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் போரோசிட்டி, போரோசிட்டிங்கிறது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் மாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 0 less than n less than 100% அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் அதை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ஆர் அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் வாட்டர் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து பெர்சன்டேஜில் சொல்லுவாங்க அல்லது ஃப்ராக்ஷனில் சொல்லுவாங்க. 0 less than or equal to SR less than or equal to 100%. ட்ரை சாயிலுக்கு SR 0, சேச்சுரேஷனு 100% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த டேபிள் சார்ட்டை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஹியூமிட்னா 0 to 25, டேம்ப்னா 25 to 50, மாய்ஸ்ட்னா 50 to 75, வெட்னா 75 to 100, சேச்சுரேட்டட்னா 100. ஜென்ரலாக ட்ரைனா 0. இது கேட்பாங்க மேபி எக்ஸாமில்.
ஏர் கண்டென்ட் ஏசின்னு சொல்லுவாங்க சரியா, வால்யூம் ஆஃப் ஏர் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஸோ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏசி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100% அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதோட இந்த ரேஷியோ. ஏசிங்கிறது 1 மைனஸ் எஸ்ஆர் அல்லது 100 மைனஸ் எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஏர் பைட்ஸ் என்ஏ, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ விஏ பை வி இன்ட்டு 100, என்ஏங்கிறது என் இன்ட்டு ஏசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தென் டென்சிட்டி இண்டெக்ஸ் அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி அல்லது டிகிரி ஆஃப் டென்சிட்டி அப்படிங்கிறது இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டிகிரி ஆஃப் காம்பேக்ஷன் ஆஃப் நேச்சுரல் கொகஷன்லெஸ் சாயில் டெபாசிட் அல்லது கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமேக்ஸ் மைனஸ் இ பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம் அப்படிங்கிறது, இமேக்ஸுங்கிறது மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ இன் இட்ஸ் லூசஸ்ட் ஸ்டேட்டு, இ மினிமம்ங்கிறது மினிமம் வாய்ட் ரேஷியோ இன் இட்ஸ் டென்சஸ்ட் ஸ்டேட்டு, இங்கிறது நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ. அதே மாதிரி இது வந்து நாட் அப்ளிகபிள் டு கொகசிவ் சாயில் இந்த டேர்ம். ஏன்னா வந்துட்டு லெபோரேட்டரியில் நம்ம வந்து அந்த கொகசிவ் சாயிலுக்கு லூசஸ்ட் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜென்ரலாக இந்த ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, 0லேருந்து 100 வரை இதோட வேல்யூ வேரி ஆகும், 0லேருந்து 1 வரை வேரி ஆகும் அப்படின்ட்டு. ஃபார்முலா காமாடி மேக்ஸ் இன்ட்டு காமாடி மைனஸ் காமாடி மேக்ஸ் பை காமாடி மேக்ஸ் மைனஸ் காமாடி மினிமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது 0 to 15, 15 to 35, 35 to 65, 65 to 85, 85 to 100 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டெஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவு வெரி லூஸ் மீடியம் டென்ஸ் வெரி டென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜென்ரலாக ஒரு டேபிளேஷன் மாதிரி இருக்கும். இதோட இதை பார்த்துக்கோங்க. இ மேக்ஸோட வேல்யூ, இ மினிமமோட வேல்யூ, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூ வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயில் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் அல்லது டிகிரி ஆஃப் காம்பேக்ஷன் அப்படிங்கிறது இது வந்து கோர்ஸ் கிரைண்ட் அஸ் வெல் அஸ் ஃபைன் கிரைண்டுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற கொகசிவ் சாயிலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதுதான். ஆர்சிங்கிறது 80 + 0.2 இன்ட்டு ஐடி அப்படிங்கிறது. ஸோ லூசஸ்ட் ஸ்டேட்டில் ஐடி 0 இருக்கிறனால ஆர்சிங்கிறது 80% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டென்சஸ்ட் ஸ்டேட்டில் ஐடிங்கிற 100னால ஆர்சிங்கிறது 100 இருக்கும். ஸோ இதோட ரேஞ்சு 80லேருந்து 100 வரை வேரி ஆகும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னா தான் உங்களுக்கு சின்ன சின்ன சம் ஏதாவது கேட்பாங்க, அதை சால்வ் பண்ண முடியும். இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் இன்ட்டு இங்கிறது ஜி இன்ட்டு டபிள்யூங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காமாங்கிறது ஜி பிளஸ் எஸ்ஆர் இன்ட்டு இ இன்ட்டு காமா டபிள்யூ பை 1 + இ. காமா டிங்கிறது ஜி இன்ட்டு காமா டபிள்யூ பை 1 + இ அல்லது காமா டிவைடட் பை 1 + டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காமா சேச்சுரேஷனுங்கிறது ஜி பிளஸ் இ இன்ட்டு காமா டபிள்யூ பை 1 + இ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காமா சப்மர்ஜுங்கிறது ஜி மைனஸ் 1 இன்ட்டு காமா டபிள்யூ பை 1 + இ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். இது வந்து ஒரு கிரானுலார் சிஸ்டம். இந்த மாதிரி சாயில் வந்து ஒவ்வொரு கிரெயின்ஸாக வந்து பேக் ஆகி இருக்கிறத வச்சு சொல்லக்கூடியது. இதில் வாய்ட் ரேஷியோ அண்ட் போரோசிட்டி வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து ஸ்லிச்சர் வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லூசஸ்ட் ஸ்டேபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் சைஸ்டு ஸ்பியர், டென்சஸ்ட் ஸ்டேபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் சைஸ்டு ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கியூபிக் பேக்கிங்கில் இருக்கும், இங்கே வந்து ரோம்போஹெட்டல் பேக்கிங்கில் இருக்கும். இங்கே 90 டிகிரின்ற மாதிரியும் இங்கே 60 டிகிரி அப்படிங்கிற மாதிரியும் பேக்கிங்கில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பியரும் 6 நெய்பரிங் ஸ்பியரோட காண்டாக்ட் இருக்கும். இங்கே 12 நெய்பரிங் ஸ்பியர்ஸோட காண்டாக்ட் இருக்கும். மேக்ஸிமம் பாசிபிள் வாய்ட் ரேஷியோங்கிறது 0.91, மினிமம் பாசிபிள் வாய்ட் ரேஷியோ 0.35. போரோசிட்டி பொறுத்தளவு 47.64, 25.95 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஸோ இவ்வளோதான் டாப்பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக எடுத்து அதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சி கொஸ்டின் தனியாக கொடுத்துருக்கோம், அதில் கொஸ்டின் நம்பர் 1, 2 அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அதில் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். ஃபுல்லாக கவர் பண்ணுறது மாதிரி எல்லா எக்ஸாம்ஸில் கேட்டது, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டதுமே வந்து கவர் பண்ணியிருப்போம். அரௌண்ட் வந்து ஒரு 100 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.